வெல்கம் டு பர்தூ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவல் உப்புமா. இது காலையில் சீக்கிரமாக ஈஸியாக ஒரு ஆக்சசிபிளான குக்கிங். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அவலை தண்ணியில் ஊற போட்டுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக பார்த்தாலே தெரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும், தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி. இப்போ நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருந்தா அவல் இங்கே வச்சாச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ண பீனட்ஸு, அதுக்கப்புறம் ஆனியன், ஒரு சின்ன சைஸ் ஆனியன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகாய், சீரகம், வேணுன்ற அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் கொஞ்சோண்டு நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், இது உங்களோட சாய்ஸு. கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். ஆன உடனே கொஞ்சமாக கடுகு, அடுத்து பச்சை மிளகா. எனக்கு கோல்டு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இது எல்லாமே போட்டாச்சு. ஒரு பொன்னரம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு தாளிச்சு விட்டுங்களா? இப்போது நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டாச்சு. இப்போ சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் இது ஒரு நல்ல டேஸ்ட்டுமே கொடுக்கும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ நான் வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவளை எடுத்து போட்டுப்பேன். அவள் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு, ஸோ உப்பு தேவையான அளவு தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வாசனையாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பண்ணும்போது ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது நீங்கள் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். பிகாஸ் இது களி மாதிரி ஆகிடும் இல்லைனா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சி எடுத்தாச்சு. ஸோ சிம்மில் வச்சே நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்களேன், இதிலே பாருங்கள் கொஞ்சம் ஸ்டிக் ஆகுது, அதனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸில் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவல் உப்புமா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.